காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். பிறர் உன்மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தின போது நொறுங்கி போனாய். கண்ணீரோடு என் பாதங்களை பற்றி கொண்டாய். இன்று பிறர் உன்னை புகழ்ந்து கூறும் வார்த்தைகளின் மேல் அதிக கவனம் செலுத்து. அவை நிரந்தரம் அல்ல. புகழ்ந்தவர்களே நாளை உன்னை இகழ்ந்து பேசுவார்கள். சகல கனமும் மகிமையும் எனக்கே உரியது. விழுந்து விடாதே, உன் நடைகளை உறுதிப்படுத்திக் கொள். நிதானத்தை இழந்து என் சாட்சியை இழந்து விடாதே. புகழ்ச்சி சத்துருவின் கூர்மையான ஆயுதம். என் பிள்ளைகளில் அநேகர் இந்த ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு விழுந்து போனார்கள். மறைந்து கொள், அமைதியை கடைப்பிடி. வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. நான் பரிசுத்தமுள்ள தேவன். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவர். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்ற பவுல் அப்போஸ்தலனைப் போல என்னை அறிந்திருக்கிற அறிவை குறித்து மேன்மை பாராட்டு. என் சிலுவை காட்சியை முன்னிறுத்திக்கொள். நான் மாறாத அன்பும் கரிசனையும் உள்ள தேவன். என் வருகை சமீபம். நீ ஆயத்தப்படுத்து. ஆதார வசனம்: வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நீதிமொழிகள் 27:21.